ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தருமபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா தருமபுரி பிட்டம்நேர் சைட்டு. என்னோட ஃப்ரெண்டு பெரியசாமின்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காங்கிரீட் போட போகிறாங்க. நாளைக்கு காங்கிரீட் போடுறது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ப்ராப்பராக என்னென்னலாம் செக் பண்ணணும். அவன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் பார்த்தீங்கன்னா டயக்ராம் படி கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்களா, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சிருக்காங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக செக் பண்ணணும். அதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் பீம் பார்க்க போகிறோம். டவுன் பீம் பார்த்தீங்கன்னா நம்ம டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு பார்த்தீங்கன்னா 12 ராடு கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் வச்சு காட்டுற பாருங்க. 1 2 3 12 ராடு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இதே டவுன் பீம் தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். கிட்டத்தட்ட இங்கே ஒரு லென்த் ஒரு டவுன் பீம் வரும் பாருங்க. இது எல்லாமே சேம் அந்த RB1 தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் பீம் வரும். இதுவுமே பார்த்தீங்கன்னா RB1 தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் வந்துட்டு இருக்கு பாருங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா RB1 தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக லாஸ்ட்டில் அங்கே ஒரு பீம் வந்துட்டு இருக்கு பாருங்க. அதுவுமே RB1 தான். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஒரு பீம் காட்டுறேன் பாருங்க. இது எல்லாமே RB1 தான். இந்த RB1 பார்த்தீங்கன்னா மேலே 2 12 mm, கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 12 mm கொடுத்து. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பீம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கு இருக்கும் பாருங்க. இந்த ஊக்கு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இல்லாமல் கரெக்டாக ஒரு 135 டிகிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வளைச்சி விட்டுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும் பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கு இருக்கு பாருங்க. இது ஆல்டர்னேட்டா லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு மாறி வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. ஒன்று லெஃப்ட் வரும், ஒன்று ரைட் வரும், மறுபடியும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று லெஃப்ட் ஒன்று ரைட், இப்படி ஆல்டர்னேட்டா மாறி வரணும். ஒரு சிலர்லாம் பீம் இந்த ஊக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வராம கீழே கொடுத்துருவாங்க. பீம்ல பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கு எப்பயுமே மேலே டாப்ல தான் இருக்கணும். இதே இந்த காலம் இருக்கு பாருங்க. இந்த காலத்துல ஊக்கு எப்படி இருக்குன்னா எப்பயுமே 4 சைடு வர மாதிரி சர்க்குலேஷனா வர மாதிரி வரணுங்க. ஆனா பீம்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஊக்கு எப்பயுமே மேல டாப்ல தான் 2 சைடு வரணும். இது நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க சென்ட்ரல் இங்க ஒரு பீம் இருக்கும் பாருங்க. இதான் பாத்தீங்கன்னா கன்சீல்டு பீம். இது பாத்தீங்கன்னா டவுன் பீம் மாரி கீழே பாட்டத்துலயும் வராது, மேல அப்சைட் பீம் சொல்லுவோம் பாருங்க. அது மாதிரி மேலேயும் டாப்லயும் வராது. இது பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த காங்கிரீட் ஸ்லாப் இருக்கு பாருங்க. கரெக்டா அந்த காங்கிரீட் ஸ்லாப்லயே உள்ள மெர்ஜ் ஆயிரும். அதனாலதான் இது பாத்தீங்கன்னா கன்சீல்டு. கன்சீல்டுனா பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா உள்ள மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இது பாத்தீங்கன்னா கன்சீல்டு பீம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் ராட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம்னா இதுல பாத்தீங்கன்னா மேல ஒரு 2 16 ப்ரொவைட் பண்ணிருப்போம். கீழே பாட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 16 ப்ரொவைட் பண்ணிருப்போம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா அதே சேம் டைப் தான். ஊக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அப்படின்னு ஆல்டர்னேட்டா மாறி வரும் பாருங்க. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரூஃப் ஸ்லாப். இந்த ரூஃப் ஸ்லாப்ல பாத்தீங்கன்னா 2 டைப் தான் இருக்குது. ஒரு 1 வே ஸ்லாப், 2 வே ஸ்லாப். நாம பாத்தீங்கன்னா இந்த சைட்ல எல்லாமே யூஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே 2 வே ஸ்லாப். 2 வே ஸ்லாப் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு ஆள் காட்டுறேன் பாருங்க. இந்த ஆள்ல பாத்தீங்கன்னா 4 சைடுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டபுள் மேட் இருக்கும் பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த 4 சைடுமே டபுள் மேட் வரும். சென்ட்ரல் பாத்தீங்கன்னா இந்த தொட்டி கட்டு மாரி பாத்தீங்கன்னா நடுவில் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிங்கிள் மேட் தெரியும் பாருங்க. இதுதான் இப்போ இதே ஆப்ஷன் உங்களுக்கு இங்கேயும் காட்டுற பாருங்க. இது பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெட்ரூம் ஆப்ஷனு, பெட்ரூமு பிளஸ் இங்க ஒரு பாத்ரூம். இதுலயுமே பாத்தீங்கன்னா நம்ம 2 வே ஸ்லாப். 2 வே ஸ்லாப்னு பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இந்த சைடுமே டபுள் மேட் வரும், இந்த சைடுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா டபுள் மேட்டு, இதுமே டபுள் மேட்டு, இதுமே டபுள் மேட். நடுவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த தொட்டி மாரி பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் மேட் மட்டும் இருக்கும். இதான் பாத்தீங்கன்னா 2 வே ஸ்லாப். இப்போ அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஸ்பேசிங் பார்த்துடலாம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பீம்ல வர ரிங் இருக்கு பாருங்க. ரிங் பாத்தீங்கன்னா 1 to 1 ஸ்பேசிங் பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா 6 inches. 6 inchesக்கு குறையாம இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 7 inches வைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா 7 inches தான் வச்சிருப்பாங்க. கரெக்டா மாரி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 7, அடுத்து ஒரு 14, அடுத்தது ஒரு 21, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 28, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 35 கரெக்டா வந்துடும். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மேட்ல பாத்தீங்கன்னா மெயின் ராடு, டிஸ்ட்ரிபியூஷன் ராடு ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம 10 mm தான் யூஸ் பண்றோம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 10 mm பாத்தீங்கன்னா மெயின் ராடாவும், டிஸ்ட்ரிபியூஷன் ராட் பாத்தீங்கன்னா ஒரு 8 mm யூஸ் பண்ணலாம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே 10 mm தான். இப்போ இதோட ஸ்பேசிங் பாத்தீங்கன்னா
இப்போ ஒரு மெயின் ராடுக்கும் இன்னொரு ராடுக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, எல்லாமே 6 mm தான், 6 inches தான் விட்டுருப்பாங்க. கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, 6 மறுபடியும் பார்த்தீங்கன்னா 12, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 18, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 24 கரெக்டாக வரும் பாருங்க. அடுத்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டெப்பு ஸ்டயர்க்கே சொல்லுவாங்க. ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்ஸர் ராடுன்னு சொல்லுவோம். சிஸ்ஸர் ராடுனா வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து வர ராடு பாட்டம்லையும், பாட்டம்ல வர ராடு இங்கே மேலேயும் போட்டுருக்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 12 mm ராடு போட்டு சிங்கிள் மேட்டாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா காலம் இருக்கு பாருங்க. இந்த காலம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங் இருக்கு பாருங்க. இந்த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துலையும் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டு பைண்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைண்ட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ராட்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காலம் பாருங்க, அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிங் போட்டு பைண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒரு காலம் இருக்கு பாருங்க, இதுக்குமே ஒரு ரிங் போட்டு பைண்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சருங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று என்னெல்லாம் நோட் பண்ணுவோம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் மெட்டல் சென்டரிங் தான் போட்டிருக்காங்க. ஷீட் மெட்டல் சென்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாய் போட்டிருக்காங்க. இந்த பாய் வந்து எதுக்கு போட்டிருக்காங்கன்னா நம்ம டேரெக்டாக அந்த ஷீட்லேயே காங்கிரீட் வந்து படும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேச்சிங் பண்ணிட்டு அதுக்கு மேலே பூசு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த பாய் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த பாய் போட்டிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நர்லிங் இருக்கு பாருங்க, இதோட டிஸ்டன்ஸ். இந்த நர்லிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெர்ஜ் ஆகும். அப்படி மெர்ஜ் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிங் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும், ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராகவும் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2A ஸ்லாப் இருக்கு பாருங்க. இந்த 2A ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ராட் எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ராடு காட்டுறோம் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப் ராடு. இப்போ டாப் ராடு வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து வந்துட்டு இருக்கு, மேலேருந்து வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த சைடு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இருக்கும். டாப் ராடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டிலிருந்து வந்துட்டு இன்னொரு எண்டுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாட்டம்ல போயிட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே ஒரு ராடு வந்துட்டு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல இருக்கு. இந்த பாட்டம்ல இங்கிருந்து வந்துட்டு இருக்கும். இது போயிட்டு அப்படியே அங்கே எண்ட் ஆகுது பாருங்க. எண்ட் ஆகுறப்ப அங்கே கிராங்க் அடிச்சு மேலே டாப்ல வந்துடும். இப்போ அங்கிருந்து மேலேருந்து வருது பாருங்க. அந்த மேலேருந்து வரது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல கீழே போயிடும். இப்படி பாட்டம்ல கீழே போறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு எக்ஸ்ட்ரா ராடு, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ராடு, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ராடு. இந்த எக்ஸ்ட்ரா ராடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ராடு பாட்டம்ல போயிடும். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ராடு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ராடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று காட்டுற பாருங்க, இது எக்ஸ்ட்ரா ராடு, இன்னொன்று காட்டும் பாருங்க, இதுவுமே எக்ஸ்ட்ரா ராடு தான். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எண்ட் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எண்ட் ஆயிரும். அப்படி வரப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு இந்த சென்டரில் இருக்கு பாருங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டி சிங்கிள் மேட் மாதிரி வரும். இது அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக முடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் பாக்ஸு, ஸ்பாட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன லைட், இது 2 inch லைட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 inch லைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஊக்கு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் பாயிண்ட்லாம் எங்கெங்க வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சப்போஸ் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து டெவலப் பண்ணுறோம்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரூஃப் போட போடுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லாமே செக் பண்ணுறதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, மேக்ஸிமம் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிருக்கும். இந்த கவர் பிளாக்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த கவர் பிளாக் வைக்கிற ஒர்க் மட்டும் தான் அங்கே கொஞ்சமாக சின்னதாக பெண்டிங் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேராடு சொல்லுவாங்க, அது மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் போயிட்டே இருக்குது, கீழே செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, கவர் பிளாக் இங்கே வச்சிருக்கும் பாருங்க. கவர் பிளாக் ஏன் நம்ம வைக்கிறோம்னா அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி இருக்கு பாருங்க, இந்த கம்பி போய் டைரெக்டாக மேட்ல போடாமல் நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் உண்டாகும் பாருங்க. இந்த ஸ்பேஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போயிட்டு அடியில் ஃபில் ஆகும். அப்படி ஃபில் ஆகிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வந்து நம்ம காங்கிரீட்ல இன் பிட்வீன் சென்டர்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் பண்றோம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், இந்த கவர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே ப்ராப்பராக வச்சிருப்போம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த ராட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு பைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லாமே பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இதுவுமே நோட் பண்ணிக்கணும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பலகை வச்சு இந்த கம்பியில் கட்டியிருப்பாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக இது வந்து நோட் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் கேஎம் பில்டர்ஸ், இன்ஜினியர், சிவில் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்பந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ், குவரிஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.